அனைவருக்கும் மதிய வணக்கம். முதல்ல கார்த்திக் பாண்டியன் சாருக்கும் காயத்ரி மேடத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். பட் ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்றத எப்போதும் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இதை அவாய்ட் பண்ணலாம். ஸ்டேஜ் நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஸ்டேஜிலலாம் உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். நீங்கள் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும், வந்து உட்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாரு. நம்மளோட சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று வேலை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம். இது ரெண்டுத்தையும் தவிர மற்றவங்களையும் யோசிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் மனசுல இருக்கும். ஆனால் செய்யறதுக்கான நேரமும் அதுக்காக செலவு பண்ணக்கூடிய பொருளோ இல்லை பணமோ கண்டிப்பாக செய்யறதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கார்த்திக் பாண்டியன் சாரோ காயத்ரி மேடமோ முக்கியமாக சாரோட ஃபாதருங்களை சொல்லி ஆகணும். ஏன்னா சார் வந்து ஜேசியில் நிறைய கும்போணம் சைடில் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் சொல்லி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குடும்பமா இருந்து சமுதாயத்துல தங்களால முடிஞ்ச ஒரு நிறைய நல்ல விஷயங்களை சார் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி முழுக்க சேர்ந்தே இதை பண்றாங்க. பொதுவா வந்து வீட்டுல இருந்தோம்னா நம்ம வந்து வேலையில செய்யற விஷயங்களும் இல்ல ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல செய்யற விஷயங்களும் எல்லாரும் ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனா குடும்பத்துல மொத்தமா சேர்ந்து சொசைட்டில இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அரிது. இந்த பணியில சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கிற கார்த்திக் பாண்டியன் சாரும் காயத்ரி மேடம் சாரோட ஃபாதருங்கள இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் முதல்ல கொடுத்துருங்க. அடுத்ததா வந்து துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இங்க திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர்ல வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகுது. கிராபட்டி தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டே பண்றதுக்காக வந்தது. ஃபர்ஸ்ட் கிராபட்டி, ஃபர்ஸ்ட் 3 வருஷம் வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சாரோட அப்பார்ட்மெண்ட்ல இப்போ ஒரு 5 வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ இங்க நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன, முதல்ல அவங்க 2 விஷயம் என்னென்ன அவங்க கிட்ட நான் வேண்டுகோளா வைக்கிறது, முதல்ல நீங்க எவ்வளவு உங்க பணியோட சூழ்நிலை, பணியினோட இருக்கும், உங்களுடைய பணிச்சுமை எல்லாமே இருக்கும். ஆனா இதுல கடைசியா ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஃபாலோ பண்றதே இல்லை. என்னென்ன, உங்களுடைய உடல் நலெல்லாம் நீங்க பாத்துக்கிறதே கிடையாது. அடுத்த நாள் காலையில வேலைக்கு வரணும்னா அன்னைக்கு ஈவினிங் சில பேர் சில விஷயங்களை தவிர்க்க முடியாத சில விஷயங்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போறீங்க. அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மாத்துறது சூழ்நிலைக்கு வந்துடுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல உங்களுடைய உடல்நிலை ரொம்ப முக்கியம். அது 2வது விஷயம், உங்களோட குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. கல்வி கண்டன ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா முகம் தெரியாத நிறைய பேர் நாங்க இருக்கோம். உங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எந்த உதவி தேவைனாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கோம். சாரோட நாலேஜே இல்லாம இதை சொல்றேன் நான். இருந்தாலும் என்னென்ன உதவி பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கோம். குழந்தைங்களை நல்லா படிக்க வைங்க. அடுத்த தலைமுறை வந்து கொஞ்சம் மாறணும். நீங்க இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில அவங்க இருக்கக்கூடாது. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி